மாணவர்களே, இன்று நாம் இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணம் என்றால் என்ன? தமிழ் இலக்கணம் நாம் எண்ணங்களை பிறர் அறிந்து கொள்ளவும், பிறர் எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றது மொழி. அந்த ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை புரிகின்ற கருவியே இலக்கணமாகும். அந்த பைந்தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 வகை தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவற்றில் நாம் இப்பொழுது எழுத்து இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். எழுத்து என்பது என்ன? மொழிக்கு முதற் காரணமாகவும் அணுத்திரள் ஒளி காரியமாகவும் அமைவது எழுத்தாகும். இவ்வெழுத்து 2 வடிவங்கள் உடையது. ஒன்று ஒளி வடிவம், மற்றொன்று வரி வடிவம். இவ்வெழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதலெழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. முதலெழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து என 2 வகையாக பிரிக்கலாம். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. ஆ முதல் அவ்வரை 12 எழுத்துக்கள். அவற்றில் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் 5 குறில் என்றும், நீண்ட ஓசையை பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் நெடில் என்றும் பிரித்துள்ளனர். அவற்றில் அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்களும் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்களை கொண்டுள்ளது. நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்களும் நீண்ட ஓசையை பெற்று வருவதால் இவற்றை நெடில் என்று அழைக்கிறோம். மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரித்துள்ளனர். அவற்றை வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. வல்லின எழுத்துக்கள் கசட தபர. மெல்லின எழுத்துக்கள் எங்கன நமன. இடையின எழுத்துக்கள் எரள வடல. இந்த வல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்து மெல்லின எழுத்துக்கள். காவுக்கு இணை எழுத்து ஞா, சாவுக்கு இணை எழுத்து ஞா, இட்டுக்கு இணை எழுத்து இன். இப்படி வல்லின எழுத்து 6 எழுத்திற்கும் மெல்லின எழுத்து 6 இருக்கும். இணை எழுத்து வல்லினத்திற்கு மெல்லினம், மெல்லினத்திற்கு வல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்திற்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. அவற்றிற்கு அதுவே இணை எழுத்துக்கள். ஆக இந்த 18 எழுத்துக்களும் இந்த 12 எழுத்துக்களும், உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 எழுத்துக்களும் ஆக 30 எழுத்துக்களை தான் நாம் முதல் எழுத்து என்கிறோம். அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து என்றால் என்ன? உயிரெழுத்து 12ஐயும் மெய்யெழுத்து 18ஐயும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் நாம் சார்பெழுத்துக்கள் என்கிறோம். குழந்தைகளாகிய நாம் பெற்றோர்களை, தந்தையையும் தாயையும் சார்ந்து வாழ்கின்றோம். அவற்றை போல உயிரை 12ஐயும் மெய் 18ஐயும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். அந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். உயிர்மை என்பது உயிரையும் மெய்யையும். உதாரணமாக இக்கு கூட்டல் ஆ, கா. இங்கு மெய்யும் உயிரும் வந்திருக்குது. உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கின்ற எழுத்துக்களை தான் உயிர்மை என்று அழைக்கின்றோம். அடுத்து ஆயுதம். ஆயுதம் என்பது அக்கேனம். இவற்றினை தான் நாம் ஆயுதம் என்று அழைக்கின்றோம். இவற்றிற்கு தனிநிலை, முப்புள்ளி, முப்பார்புள்ளி, அக்கேனம் என்று வேறு பெயர்களும் உண்டு இதற்கு. அடுத்ததாக உயிரிழப்படை. உயிரிழப்படை என்றால் என்ன? செய்யுளின் ஓசை குறையும் பொழுது உயிரெழுத்துக்கள் நீண்டு அளவெடுத்து வருவதை தான் உயிரிழப்படை என்கின்றோம். அடுத்ததாக ஒற்றளப்படை.
ஒற்று. ஒற்று என்றால் ஒற்று என்பது மெய். ஒற்று என்பது மெய். ஒற்று என்பது மெய். மெய்யெழுத்துக்களை கொண்டு அளவெடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஒற்றளப்படை. அடுத்து குற்றியல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுகிய ஓசை உடைய உகரம் குற்றிய லுகரம். அதற்கு அடுத்ததாக குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குறுகிய இயல் என்பது ஓசை. குறுகிய ஓசை உடைய இகரம். குறுகிய ஓசை உடைய இகரம் என்று பொருள். ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம். ஐ என்பது உயிரெழுத்துக்களில் நெடிலெழுத்துக்கள், நெடிலெழுத்தாக வரக்கூடியது. ஐ என்பது தன்னை குறிக்கும் போது மட்டும் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லினுடைய முதலிலும் இடையிலும் கடையிலும் ஆகிய 3 இடங்களில் ஒலிக்கக்கூடியது ஐகார குறுக்கம். அப்பொழுது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கப்படுகிறது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கத்தை போலவே தான் அவுகார குறுக்கமும். அவுகாரமும் சொல்லின் முதலில் மட்டுமே ஒலிக்கும், இடையிலும் கடையிலும் ஒலிக்காது. ஐகார குறுக்கம் என்ன பார்த்தோம்? சொல்லினுடைய முதல், இடை, கடை ஆகிய 3 இடங்களிலும் ஒலிக்கும். அவுகார குறுக்கம் சொல்லினுடைய முதலில் மட்டுமே ஒலிக்கும். உதாரணமாக ஔவையார். ஔவையார். மகர குறுக்கம். இந்த மகர குறுக்கம் பார்த்தீங்கன்னா மகரம், அதாவது மகர குறுக்கம் என்பது பார்த்தீங்கன்னாக்க சொல்லினுடைய நிலமொழியினுடைய ஈற்றில் உள்ள மகரம் கெட்டு குறுகி வரக்கூடிய ஒரு மகரம் இது மகர குறுக்கம். அடுத்து ஆயுத குறுக்கம். அடுத்தது ஆயுத குறுக்கம். இப்படி சார்பு எழுத்துக்கள் 10 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த சார்பு எழுத்துக்களை பற்றி ஒவ்வொன்றையும் விரிவாக அடுத்த வகுப்புகளில் காணலாம். நன்றி.